In this class, we are going to a topic is exploring space. Hi, I'm Mila. I'm in space. Will you be? Okay. இந்த வகுப்புல நம்ம பைலிங்குவல் மெத்தட்ல பார்க்கலாம். நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல. என் பேர் நிலா. நான் இப்போ ஸ்பேஸ்ல இருக்கேன். நீங்க நீங்களும் வருவீங்களா அப்படின்ற மாதிரி நீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. நிச்சயம் எல்லாரும் போறதுக்கான முயற்சி செய்வோம். ஓகே, அடுத்ததா லிட்டில் பிக்ஷனரி. மை லிட்டில் பிக்ஷனரியில என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மில்கி வே, இட்ஸ் a noun. இது வந்து ஒரு பெயர்ச்சொல். The galaxy that contains our solar system. Milky Way, the galaxy that contains our solar system. அதாவது நம்முடைய சூரிய குடும்பம் இந்த மில்கி வேல தான் இருக்கு, பால்வெளி திரள்ல தான் இருக்கு. அதுதான் மில்கி வே. பல சூரிய குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்திருக்கிறது தான் பால்வெளி திரள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு அடுத்து எர்த். எர்த்ன்றது ஒரு noun. The planet on which we live. நம்ம என்ன வாழுற ஒரு கோள், அதுதான் எர்த். அடுத்ததா என்ன இருக்கு? Also next, space shuttle. Space shuttle is a noun, a spacecraft designed to be used for traveling to a space station. இப்போ நம்ம பூமியிலிருந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் விண்வெளிக்கு போறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு வாகனம். இட்ஸ் a space shuttle. Okay, next, solar system. Solar system, this word is a noun. The sun and all the planets that move around it. சூரியனும் அதனை சுற்றியுள்ள எல்லா கோள்களும் அதை சூரியனை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இதுதான் சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்றோம். Sorry, just a minute. Okay, next one, universe. Universe is a noun. The whole of space, that everything in it, including the planets, the stars, and galaxies. Universe is a very, very big whole space and everything in it. That's the planets, stars, and galaxies. Then, let us learn section. We are learning the topic is Earth, the desolated home. The Tamil meaning is பூமி ஒரு பாழடைந்த வீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெசோலேட்டட் அப்படின்னா பாழடைந்த, பயன்படுத்தப்படாத ஒரு வீடு மாறிடுச்சு. இதுதான் தலைப்பு. அது எது அப்படின்னா எர்த், நம்முடைய பூமி. அப்போ இந்த டாபிக்ல என்னென்ன இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, இட் வாஸ் த இயர் 1968. Human had destroyed the earth and started colonizing the red planet Mars. India established 3 colonies. Ariyumati's family lived in one such colony. On her birthday, her grandfather traveled more than 1,500 kilometers to meet her. When he reached, he saw her sleeping in her capsule. Okay. 2068 வருஷத்துல மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? பூமியை முழுக்க பாழடைச்சிட்டாங்க. அதாவது பயன்படுத்த முடியாத நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. And started cloning the red planet Mars. பூமியிலிருந்து இடம்பெயர்ந்து சிவப்பு கோளான செவ்வாய் கிரகத்துக்கு எல்லாரும் குடிபெயர்ந்துட்டாங்க. அங்க குடிபெயர்ந்து அங்க இந்தியா சார்பில் 3 காலனிகள், அதாவது குடியிருப்பு பகுதிகளை அமைச்சிருந்தாங்க. அந்த குடியிருப்புகள்ல அறிவுமதியுடைய ஒரு குடும்பம் அங்க வாழ்ந்து வந்துச்சு. அப்போ அந்த அறிவுமதியுடைய பர்த்டே, அண்ட் ஹர் பர்த்டே, அவளுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவளுடைய தாத்தா 1500 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு அவருடைய பர்த்டேவுக்கு அறிவுமதியை சந்திக்கிறதுக்காக வந்தார். அவரு ரீச் ஆன உடனே, அங்க வந்த உடனே அறிவுமதி அவருடைய படுக்கை அறையில, ஒரு சின்ன படுக்கை அறையில தூங்கிக்கிட்டு இருந்தா, உறங்கிக்கிட்டு இருந்தா. This is the first paragraph. Then he said, "Wake up, Arivu." Ariyumati was surprised. "Grandpa, when did you come? I was thinking that you won't be coming for my birthday." He sighed. "Don't you know about the dust storm of Mars? Sometimes it even lasts for a month, but this time it did not. So I'm on time. It still took me 3 souls of reach here. Now, come on, let's not waste time."
we will go to harvest the vegetation hop for vegetables. Okay, in this paragraph, அவருடைய தாத்தா அறிவுமதியுடைய தாத்தா சொன்னாரு, எழுந்து அறிவு அப்படின்னு சொன்னார். அறிவுமதி வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். அவ எழுந்து ஒரு மகிழ்ச்சியா பார்க்கறான், ஒரு பரிசு அவளுக்கு. இப்போ கிராண்ட்பா when did you come? தாத்தா நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட கேட்கறான். ஓகே, நெக்ஸ்ட். I was thinking that you won't be come for my birthday. தாத்தா நான் நினைச்சிட்டு இருந்தேன் உங்களால இங்க வர முடியாது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்ப அவருடைய தாத்தா சொல்றாரு, ஆமா நீங்க வசிக்கிற இந்த செவ்வாய் கிரகத்துல எப்பவுமே புழுதி புயல் ஒரு மாதம் கூட தொடர்ந்து வீசும். அந்த சூழல்ல யாராலையும் பயணம் பண்ண முடியாது. ஆனா அது இந்த டைம் நடக்கல. அந்த புழுதி புயல் வீசாததுனால நான் அந்த டைமுக்கு இங்க வந்துட்டேன் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அடுத்து, it still took me 3 solar reach here. சரி அறிவு, ஆனா நான் இங்க வந்ததுக்கு மட்டும் காரணங்கள் இருக்கு. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அதை முதல்ல செய்யலாம். come on with me, என் கூட வாங்க அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, we will go to harvest the vegetation hop for vegetables. நம்ம முதல்ல போயிட்டு காய்கறிகளை எல்லாம் விளைவிக்கிறத அறுவடை செய்கிறத பார்க்கலாம். ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை செய்தல், விளைவித்தல் அப்படின்ற பொருள். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். In the hab, he said, these carrots are not tasty anymore, like the ones I ate my childhood. She asked. அவனுடைய தாத்தா சொல்றாரு, நான் என் சின்ன வயசுல சாப்பிட்ட கேரட்டோடைய டேஸ்டே இந்த கேரட் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அறிவுமதி கேட்கிறா, she asked, why do you say so, grandpa? ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறா. grandpa தான் explain. அவருடைய தாத்தா அதுக்கு விளக்கம் சொல்றாரு. The vegetables we grow here do not taste like ones on the earth. I really wish you had tasted the carrots from the earth. Arivu asked eagerly, how did they grow the crops and vegetables on the earth? சரி தாத்தா, அப்போ டேஸ்டா இல்லைன்னு சொல்றீங்க, அப்போ பூமியில என்னதான் நடக்கும், அங்க எப்படி விளைவிக்கிறாங்க, நீங்க எப்படி விளைவிப்பீங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட கேட்கிறாங்க. அப்போ அவருடைய தாத்தா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. Now the grandfather was sad, like he is missing the earth. அப்போ அந்த தாத்தா ரொம்ப வருத்தம் அடைகிறார். ஏன் அப்படின்னா பூமியை நம்ம எழுந்துட்டோம், பூமியில நம்ம இல்லை அப்படின்ற காரணத்துக்காக. He said the earth had fertile soil, so the fruit and vegetables grown were healthy and tasty. She asked, but I learned that humans used chemical fertilizer and polluted the soil. Here we get unpolluted food and water. Is that correct? அறிவுமதி கேட்கிறா, ஆமா தாத்தா, பூமியில நிறைய எல்லாரும் உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் நிறைய நிலத்துல போட்டு மண்ணை வீணாக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா அப்படின்னு கேட்கிறேன் சொல்றா. அதோட ஆனா நாம இந்த செவ்வாய் கிரகத்துல அன்பொல்யூட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர், இங்க நம்ம பொல்யூஷன் இல்லாம இருக்கிற வெஜிடபிள்ஸும் அண்ட் தண்ணியும் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது உண்மையா அப்படின்னு கேட்கிறேன். Grandfather was loved. தாத்தா சிரிக்கிறார். Grandfather loved. Already I told you. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். These fruits, vegetables and water are not the same as in the earth. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூமியில இருக்கிற மாதிரியான கேரட்ஸ் மற்றும் தண்ணீர்லாம் இன்னைக்கு நிச்சயம் கிடையாது, அதே மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. They are not real. அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அறிவு exclaimed, even the water, he said. Of course. தண்ணி கூடமா அப்படின்னு கேட்கிறா. தாத்தா ஆமா அப்படின்னு சொல்றாரு. In Mars, we get water from burning fuels. On the earth, we used to get water from rain. It was natural and tasty. Okay. அப்போ பூமியில எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறா. நாம இந்த மார்ஸ்ல செவ்வாய் கிரகத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, தண்ணீர் மற்றும் உணவு உற்பத்திக்காக எரிபொருளை எரிச்சு அதுல இருந்தா நமக்கு தேவையான தண்ணி மற்றும் எல்லா உணவு தானியங்கள் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை நம்ம எடுத்துக்கிறோம், அதுல இருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா பூமியில எப்படி கிடைக்குதுன்னா எல்லாமே நேச்சுரல் அப்படின்னு சொல்றாரு.